ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க சமூக அறிவியலில் அழகு 1 நமது பூமி இதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருட்டு எடுத்து நிரப்புக. ஃபஸ்ட் ஒன் வேர்ட், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் ஆகும். ஆன்சர் 150 மில்லியன் கிலோமீட்டர். செகண்ட் ஒன் வேர்ட், பூமி சூரியனை சுற்றுவதால் டேஸ் ஏற்படுகிறது. ஆன்சர் பருவ காலங்கள். மூணாவது, பனியால் சூழப்பட்டுள்ள கண்டம் டேஸ் ஆகும். ஆன்சர் அண்டார்டிகா. நாலாவது, டேஸ் மிகப்பெரிய கண்டமாகும். ஆன்சர் ஆசியா. அஞ்சாவது, செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது டேஸ். ஆன்சர் செவ்வாய். ஆறாவது, நம் பூமி டேஸ் சதவீதம் உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. ஆன்சர் 71%. அடுத்து பொறுத்துக்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், மிகச்சிறிய கண்டம் எதுனா ஆஸ்திரேலியா. நீலக்கோள் எது? பூமி. நெப்டியூன் தொலைவான கோள். பருவகாலங்கள் பூமி சூரியனை சுற்றுவதால். பகலும் இரவும் தன் சுழற்சி. அடுத்து பின்வருவற்றுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் கொஸ்டின், பேரண்டம் பற்றி நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக. பேஜ் நம்பர் 143 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 143 பேரண்டம் என்பது கோடிக்கணக்கான அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அது பேராஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், சூரிய குடும்பம் வரையறு. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 143 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 143 சூரிய குடும்பத்தில் சூரியன் 8 கோள்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 4வது வரி பாருங்கள், பிணைக்கப்பட்டுள்ளன்னு இருக்கா, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின், பூமி எப்படி உருவானது. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 142 இந்த ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. ஏறத்தாழ 4.54 பில்லியன் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து நமது புவிக்கோள் தோன்றியது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின், வேறுபடுத்துக்க. சுழலுதல் மற்றும் சுற்றுதல். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 145 146 பேஜ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் 145 பாருங்கள், சுழலுதல்னு கொடுத்து 2 வரி கொடுத்துருக்காங்களா, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்த பேஜில் சூரியனை சுற்றுதல்னு கொடுத்து ஒரு 3 வரி கொடுத்துருக்காங்களா, அதை செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுதான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின், புவியில் எத்தனை பெருங்கடங்கள் உள்ளன. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 147 149 ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 147 பாருங்கள், புவி மேற்பரப்பில் நாம் வாழ்கிறோம். பூமியானது 5 பெருங்கடல்களை உள்ளடக்கியது. இது ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. பூமியின் மேற்பரப்பில் நாம் வாழ்கிறோம். பூமியானது 5 பெருங்கடல்களை உள்ளடக்கியது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதிட்டு பேஜ் நம்பர் 149 பாருங்கள், அந்த பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல் இதை மட்டும் எழுதிக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது விரிவான விடையிலே சூரிய குடும்பம் பற்றி விளக்குக. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 143 144 ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் 143 பாருங்கள், அந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் 8 கோள்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த அறிந்து கொள்வோம் வரைக்கும் இருக்குது மற்றும் நெப்டியூன் ஆகும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், புவிக்கோளின் தன்மை பற்றி விவரி. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 145 146 ரெண்டுமே எடுத்துக்கோங்க. 145 பாருங்கள், பூமி சூரியனிலிருந்து 3ஆவதாக அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் சூரியனை சுற்றுதல்னு கொடுத்து 3 வரி கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், கண்டங்களை பற்றி விவரி. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 148 149 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் 148 பாருங்கள், 147 பாருங்கள், பூமியின் மேற்பரப்பில் நாம் வாழ்கிறோம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பூமியானது 7 கண்டங்களையும் 5 பெருங்கடங்களையும் உள்ளடக்கியது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டாக ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அந்த 2 வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம வாழும் ஆசிய கண்டம் அதுலேருந்து நோட் பண்ணி இந்த 2வது பாயிண்ட் அண்டார்டிகா கண்டம் பனி நிறைந்தது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் அந்த ஒரு பேரா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டங்களின் மேற்பரப்பானது அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இமயமலையில் அமைந்துள்ளது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் விரிவான விடையிலே 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர்.